செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூர் ரேஷன் கடைகளில் பகல் நேரங்களில் வியாபாரிகள் ரேஷன் அரிசியை மூட்டை மூட்டையாக இருசக்கர வாகனத்தில் எடுத்து செல்லும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இந்த செயலில் ஈடுபட்டவர்கள் யார் என அடையாளம் காணப்பட்டிருக்கா? அவர்கள் மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? விவரங்கள். வணக்கம் அருணேஸ்வர். தாம்பரம் அருகே பெருங்களத்தூர்ல இருக்கக்கூடிய நியாய விலை கடைகள்ல பகல் நேரங்கள்ல மூட்டை மூட்டையாக ரேஷன் அரிசியை இருசக்கர வாகனத்துல எடுத்து செல்லும் வியாபாரிகளின் வீடியோ வெளியாகி இருக்கிறது. முக்கியமாக ஏழைகளுக்கு வழங்கக்கூடிய இலவச அரிசியை கள்ள சந்தையில விற்று பாம்பாக்கும் ஊழியர்களை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். முக்கியமாக செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு உட்பட்ட தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பெருங்களத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஆர்எம்கே பகுதி மற்றும் அரசு பள்ளி அருகே நியாய விலை கடைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த கடைகள்ல ரேஷன் அட்டைதாரர்களுக்கு, அரிசி அட்டைதாரர்களுக்கு வழங்கக்கூடிய விலையில்லா அரிசி மூட்டைகளை பதுக்கி வைத்து வியாபாரிகளுக்கு கள்ளச்சந்தை மூலமாக தினந்தோறும் அந்த கடை நிர்வாகிகள் அந்த கடையில வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் விற்பனை செய்து வருவதாகவும், அந்த வகையில பெருங்களத்தூர் 2ஆம் எண் கடை விற்பனையாளர் கோபிநாத்தும் அதே போல 6ஆம் எண் கடை பணிபுரியும் பொன்னையா ஆகியோர் தினந்தோறும் ஏழைகளுக்கு வழங்கக்கூடிய நியாய விலை கடையில் இலவசமாக வழங்கக்கூடிய அரிசியை பதுக்கி கள்ளச்சந்தையில் வியாபாரிகளுக்கு மூட்டை மூட்டையாக விற்பனை செய்து கல்லாக்கட்டு வருவதாக தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அரிசி அட்டைதாரர்களுக்கு 5 கிலோ அரிசியை வழங்கிட்டு 20 கிலோ என பதிவு செய்து அரிசியை பதுக்கி வைக்கின்றனர் எனவும் குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. மேலும் தற்போது பகல் நேரத்தில் அவர்கள் பணிபுரியும் நியாய விலை கடைக்கு தினந்தோறும் இருசக்கர வாகனத்தில் வரக்கூடிய வியாபாரிகளுக்கான ரேஷன் அரிசி எடுத்து சென்று கள்ளச்சந்தையில் விற்று லாபம் பார்த்து வருகின்றனர். அந்த காட்சிகள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இவர்களை தடுக்க வேண்டிய அதிகாரிகள் உடந்தையாகவே செயல்பட்டு வருவதாகவும் பலமுறை புகார் அளித்தும் இவர்கள் கண்டுகொள்ளவில்லை எனவும் தெரிய வருகிறது. ஏழைகளுக்கு இலவசமாக அரிசி வழங்கும் இந்த திட்டத்தை கள்ளச்சந்தையில் விற்று பணம் பார்க்கும் இந்த ஊழியர்களையும் தடுக்க வேண்டிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.